மேடம் மேரி கியூரி இவங்க இறந்து 90 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் அவங்களோட சமாதியும் அவங்க பயன்படுத்திய பொருள்களும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. மேடம் மேரி கியூரியை பற்றி நம்ம ஸ்கூலில் எல்லாருமே படிச்சிருப்போம். முதல் முறையாக நோபல் பரிசு வாங்கின பெண்மணி. 1903 ரேடியம்ங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்காக ஃபிசிக்ஸில் அவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. அதே போல் 1911 ஒரு பியூர் ரேடியம் ஃபார்மை பிரித்து எடுத்ததுக்காக கெமிஸ்ட்ரியில் அவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. அவங்க ரேடியம் மட்டும் இல்லை, பொலோனியம்ங்கிற சொல்லப்படுற இன்னொரு ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த பொலோனியம் ரேடியம் ரெண்டுமே இன்றைக்கி பல இடங்களில் பல முக்கியமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய பயன்பாடு மிக முக்கியமானது. மேரி கியூரி தன்னோட ஆராய்ச்சி காலங்களில் அதிகமான நேரம் ரேடியம் கூடயும் பொலோனியம் கூடயும் செலவழித்தாங்க. அவங்களோட கைகள்லையும் பாக்கெட்லேயுமே கூட ரேடியம் பொலோனியமை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால் காலப்போக்கில் அவங்களுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிர்வீச்சு அவங்க மேலே ஏற்பட்டுச்சு. அவங்களோட உடல்நல பாதிக்கப்பட்டது. பொதுவாக ரேடியோ ஆக்டிவிட்டி நேச்சர் கொண்ட எந்த ஒரு எலிமெண்ட்டாக இருந்தாலும் தனக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற உலோகங்களையும் மற்ற பொருட்களையுமே சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆட்டம் பாம்போட ஒரு பேசிக்கே இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி தான். மேரி கியூரி தொடர்ந்து இந்த கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டதால் ரொம்ப சீக்கிரமே இறந்து போகிறாங்க. ஆனால் அவங்க இறந்து போன பின்புமே அவங்களோட உடல்ல இருந்தும் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இருந்தும் தொடர்ந்து கதிர்வீச்சு வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் அவங்களோட சமாதியை சுற்றி லெட் உலோகத்தை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குனாங்க. அவங்க பயன்படுத்திய பொருட்களை சுற்றியும் அதே போல் லெட் பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குனாங்க. இதனால் அதிலிருந்து வெளிப்படுற ரேடியோ ஆக்டிவிட்டியை தடுக்க முடியும். இவங்களோட உடல்ல இருந்தும் அவங்க பயன்படுத்திய பொருள்கள் இருந்தும் வர ரேடியோ ஆக்டிவிட்டி இன்னும் அடுத்த 1500 வருஷத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. மேரி கியூரியை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல நோபல் பரிசு வாங்கின பெண்மணியாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அவங்களோட கல்விக்கு அவங்க மிகவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் பெண்களுக்கு அந்த நேரங்களில் கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இதனால் ரொம்ப ரகசியமாக தான் படித்தாங்க. ஃப்ளையிங் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு அமைப்பு தான் அவங்களோட படிப்புக்கு உதவியது.